டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2018 கேட்ட முக்கியமான கேள்வி தான் இது. மதிப்பு காண்க. இதை எப்படி வாசிக்கலாம்னா நாட்டுன்னு சொல்லலாம். அதாவது மேலே அடுக்கில் 0 இருந்துச்சுன்னா அதை வந்து நாட்டுன்னு சொல்லணும். இப்போ நாட்டோட வேல்யூ என்னன்னா நம்ம 1ன்னு தாராளமாக எழுதலாம். நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். A0 = 1. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா எனிதிங் பவர் 0 = 1. 25 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டால் அதுக்கும் 1. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதோட அடுக்கில் 0 இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 1. சில டைம் வந்து இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. 25 + 50 - 20 மொத்தமாக வந்து 0ன்னு அதோட அடுக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1.